நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சி இன்று சாயங்காலம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பற்றி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முடிவை ஒரு பத்திரிகை குறிப்பு மூலமாக அறிவித்திருந்தோம். உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு தேர்தலை புறக்கணிப்பது என்பது இந்திய அளவில் மிக மிக அபூர்வமான ஒரு விஷயம். மிக மிக அபூர்வம். ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து வடகிழக்கிலிருந்து தமிழகம் வரை எல்லா தேர்தலையும் கூட பாரதிய ஜனதா கட்சி எதிர்கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை தமிழகத்தில் நடக்கக்கூடிய அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கிலே இடைத்தேர்தலுக்கு ஒரு இடைத்தேர்தல், இதற்கு முன்பு இடைத்தேர்தல் எப்படி நடந்தது, ஒருவேளை விக்கிரவாண்டியில் வித்தியாசமாக இருக்கும் என்று நினைத்த பொழுது விக்கிரவாண்டியும் எப்படி நடந்தது என்பதையெல்லாம் முழுமையாக தேசிய ஜனநாயக கூட்டணி அதை பார்த்தோம். இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட ஒருமனதாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நம்முடைய கூட்டணி புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் இது தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையை ஆராய்ந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கோரிக்கை எல்லாம் ஆராய்ந்து அதற்கு அனுமதி அளித்தார்கள். எதற்கு என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை என்று இந்த நேரத்தில் நான் கருதுகின்றேன். எங்கேயும் தேர்தலை புறக்கணிக்காத பாரதிய ஜனதா கட்சி, அது நக்சல் பெல்ட்டா இருக்கட்டும், தீவிரவாத தாக்குதல் இருக்கும் பொழுதும் வடகிழக்கு மிலிட்டன்ட் தாக்குதலும் கூட தேர்தல் நாங்கள் பங்கேற்போம். தமிழகத்தில் எந்த அளவுக்கு நீ லஞ்ச லாவண்யம் என்பது, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது சாதாரணமாக நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இன்று தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்கள் இதை கூர்ந்து கவனிப்பார்கள். கடந்த முறை எப்படி பட்டியல மக்களை அடைத்து வைத்தார்களோ அதுபோல இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி நின்றிருந்தால் நிச்சயமாக அடைத்து வைத்திருப்பார்கள். மக்களுக்கு அந்த வழி வேண்டாம் என்று நினைக்கின்றோம். அதே நேரத்தில் தமிழக மக்கள் இதை உணர்வார்கள் என்று நம்புகின்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லோரும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்பித்து தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு தேர்தலை இவ்வளவு பெரிய அளவில் புறக்கணிப்பது இது முதல் முறையாக நான் பார்க்கின்றேன். தமிழக மக்கள் நிச்சயமாக எதற்கு என்கின்ற கேள்வியை கேட்பாங்க. இத்தனை கட்சிகள் எதற்காக இது போன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்பதை பரிசீலிப்பார்கள். இதன் மூலம் மக்களே ஒரு உந்துதல் கொடுப்பாங்க. இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களித்தாலும், நோட்டாவுக்கு வாக்களித்தாலும், யாருக்கு வாக்களிக்காமல் இருந்தாலும் மக்கள் மனசாட்சிப்படி தேர்தலிலே தவறு செய்யக்கூடிய ஒரு கட்சிக்கு சாட்டை அடி கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையால் தேசிய ஜனநாயக கூட்டணி இதை புறக்கணிக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதர்களாக கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் எல்லோரும் இதை கண்காணிப்போம். எங்கள் கடமையை, ஜனநாயக கடமையை கண்காணித்து நாங்கள் செய்வோம். தமிழகத்தில் அடக்குமுறை, ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது, பணம், கொலுசு, பட்டியலை அடைப்பது, பரிசு பொருட்கள், இது எல்லாம் கூட ஒரு 15 நாட்கள்ல ஒரு தேர்தலையே கேவலப்படுத்தக்கூடிய விதமாக திமுகவினுடைய செயல்பாடு, இது எல்லாம் தமிழகத்தில் இது கடைசி முறையாக இருக்கும் என்று நம்புகின்றோம். அதை தாண்டி நண்பர்களுக்கு நிறைய கேள்வி இருக்கலாங்கன்னா அதெல்லாம் ஒன்னொன்னா கேளுங்கன்னா பதில் சொல்லிக்கிட்டே வர்றேன். தேர்தலில் நிற்பது தைரியம் என்கின்ற வார்த்தை இல்லைங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சி ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து, ஜார்க்கண்ட்லிருந்து, வடகிழக்கிலிருந்து தன்னந்தனியாக எல்லா இடத்துலையும் நிற்கிறோம். தேர்தலில் எங்களுடைய தொண்டர்கள் நக்சலைட்டுகளால, மிலிட்டன்டால கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையை தேசிய தலைமை ஏற்று, தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்று